Hi students, welcome to my channel. இன்னைக்கு வீடியோவில் நம்ம யூனிட் 2ல இருக்கிற பைத்தான் வேரியபிள்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது நமக்கு சாப்டர் 5 பார்ட் 1 வீடியோ பார்க்கலாம் வாங்க. இன்ட்ரோடக்ஷன். ஃபஸ்ட்டு பைத்தான் அப்படின்னா என்னென்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ பைத்தான் அப்படின்றது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். கைடோ வேன் ராம்சம் அப்படின்றவர் தான் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை க்ரியேட் பண்ணது. எங்கே க்ரியேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். சென்ட்ரம் விஸ்கொண்டே இன்ஃபர்மேட்டிக்கா அப்படின்ற இடத்துலேருந்து இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை க்ரியேட் பண்ணாங்க. அண்ட் தென் இட் இஸ் அந்த CWI அப்படின்றது வந்து ஒரு நேஷ்னல் ரிசர்ச் இன்ஸ்டியூட், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கான நேஷ்னல் ரிசர்ச் இன்ஸ்டியூட். அது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நெதர்லாண்டில் இருக்குது. இந்த லாங்குவேஜ் எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னா 1991 ரிலீஸ் பண்ணாங்க. பைத்தான்கே இந்த மாதிரி நேம் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 70s வந்து BBC காமெடி சீரீஸ் மாண்டி பைத்தான் ஃப்ளையிங் சர்க்கஸ் அப்படின்ற ஒரு காமெடி சீரீஸ் ரொம்ப பாப்புலராக இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து தான் வந்து பைத்தான் அப்படின்னு சொல்லி நேம் ஜென்ரேட் பண்ணாங்க. பைத்தான் வந்து போத் ப்ரொசீஜரல் லாங்குவேஜ் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்ரோச். ப்ரொசீஜரல் லாங்குவேஜ் அப்படின்றது என்னென்னா, இட் இஸ் அ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் that follows in orders a set of commands. Example for a procedural language வந்து ஜாவா, பேசிக், ஃபோர்டான் இது எல்லாமே ப்ரொசீஜரல் லாங்குவேஜஸில் தான் வரும். அதே மாதிரி OOP அப்ரோச்சஸ் அப்படின்றது என்னென்னா, used to describe the programming approach based on classes and objects. கிளாஸஸையும் ஆப்ஜெக்டையும் பேஸ் பண்ணி வர்ற அப்ரோச் தான் வந்து OOP அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம். கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் பைத்தானோட மெயின் ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தா, ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து இட் இஸ் அ ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதை மெயினாக நம்ம சயின்டிஃபிக் ப்ரோக்ராமிங்காகவே யூஸ் பண்ணுவோம், நான் சயின்டிஃபிக் ப்ரோக்ராமிங்காகவும் யூஸ் பண்ணுவோம். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, இது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். பிளாட்ஃபார்ம்டு இண்டிபெண்ட் அப்படின்றது என்னென்னா, கம்பைல்டு கோட் கேன் ரன் ஆன் ஆல் OS. அதுதான் வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். பைத்தானில் எழுதுகிற ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும், ஈஸியாக ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே ஜாவாவில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பைத்தானில் வந்து அது மாதிரி இருக்காது, ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஈஸிலி ரீடபிள் அண்ட் அண்டர்ஸ்டாண்டபிள். ஆனால் இண்டென்டேஷன்லாம் கரெக்டாக கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக எரர் தான் வரும் பைத்தானில். ஃபஸ்ட்டு வந்து இந்த பைத்தானில் ஐடியலி மோட் அப்படின்றது தான் 3.x வெர்ஷன், இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் லேர்னிங் என்விரான்மெண்ட். இந்த ஐடியலி மோட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, பைத்தான் கோடு எல்லாத்தையும் டெவலப் பண்ணி ரன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். எங்கேருந்து நம்ம இந்த பைத்தான் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டால், பைத்தான் வந்து ஓப்பன் சோர்ஸ் தான், அதாவது ஃப்ரீலி டவுன்லோடட் ஃப்ரம் இன்டர்நெட் தான். அதை வந்து www.python.org.comல போய் நம்ம வந்து அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது 32-bit OSக்கும் இருக்குது, 64-bit OSக்கும் இருக்குது. நம்ம எந்த பிட் வேணும் அப்படின்றத பார்த்து கரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 32-bit வேணும்னா 32-bit, 64-bit உங்கள் லேப்டாப் 64-bit அப்படின்னா 64-bitடையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எது வேணுமோ அதை வந்து python.orgல போட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் சோர்ஸ் தான். ப்ரோக்ராமிங் இன் பைத்தான், இதில் வந்து 2 types ஆஃப் ப்ரோக்ராமிங் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா, ஒன்று வந்து இன்டராக்டிவ் மோடு, இன்னொன்று வந்து ஸ்கிரிப்ட் மோடு. இன்டராக்டிவ் மோடை பொறுத்த வரைக்கும் பைத்தான் கோட் எல்லாமே அதிலேயே டேரெக்டாக நம்ம டைப் பண்ணிடுவோம். ஸோ இன்டர்பிரட்டர் வந்து டேரெக்டாக நமக்கு ரிசல்ட்டை வந்து இமீடியட்டாகவே டிஸ்பிளே பண்ணும். இன்டராக்டிவ் மோடை சிம்பிளாக எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், சிம்பிளாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சிம்பிள் கால்குலேட்டர் மாதிரி தான் இன்டராக்டிவ் மோட். அதில் அடிஷன் போடலாம், சப்ட்ராக்ஷன் போடலாம், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எது வேணால் போடலாம். இப்படி 3 greater than சிம்பிள் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்டர்பிரட்டர் வந்து நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்க ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இன்டர்பிரட்டர் அப்படின்றது என்னென்னா, and interpreter is a computer program that directly execute the instruction written in programming and scripting languages. இந்த லைனில் பார்த்தா உங்களுக்கு அடிஷ்னலாக என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, கம்பைலருக்கும் இன்டர்பிரட்டருக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். கம்பைலர் அப்படின்றது என்னென்னா, கம்பைலர் டிரான்ஸ்லேட் த கோட் ரிட்டன் இன் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இன்டு மிஷின் கோட் அட் ஒன்ஸ் பிஃபோர் ப்ரோக்ராம் ரன்ஸ். அதே மாதிரி இன்டர்பிரட்டர் அப்படின்றது என்னென்னா, இன்டர்பிரட்டட் கன்வெர்ட் த ஹை லெவல் ப்ரோக்ராம் ஸ்டேட்மெண்ட் 1 by 1 இன்டு மிஷின் கோட் டியூரிங் ப்ரோக்ராம் ரன். கம்பைலர் வந்து பிஃபோர் ப்ரோக்ராம் ரன், இன்டர்பிரட்டர் வந்து டியூரிங் ப்ரோக்ராம் ரன். இது ரெண்டும் நல்லா தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஸோ எந்த மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்ப்ரெஷனாக இருந்தாலும் இன்டராக்டிவ் மோடை யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அடிஷன், சப்ட்ராக்ஷன் எது வேணாலும் கால்குலேட் பண்ணலாம் இன்டராக்டிவ் மோடில்.
நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா ஸ்கிரிப்ட் மோட் அப்படின்றது ஸ்கிரிப்ட் அப்படின்னாலே என்னென்னா டெக்ஸ்ட் ஃபைல், அதில் நிறையா பைத்தான் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். இந்த பைத்தான் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே, இந்த பைத்தான் ஸ்கிரிப்ட் எல்லாமே ரீயூசபிள். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒன்ஸ் நம்ம ஸ்கிரிப்டெல்லாம் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை எத்தனை டைம் வேணாலும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கலாம் வித்தவுட் ரீடைப்பிங். ஒவ்வொரு டைமும் நம்ம ரீடைப் பண்ணணும் அப்படின்னு தேவையில்லை. ஸோ இட் கேன் பி எக்ஸிக்யூட்டட் அகைன் அண்ட் அகைன் வித்தவுட் ரீடைப்பிங். இந்த ஸ்கிரிப்ட் எல்லாமே எடிட்டபிள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த இன்டராக்டிவ் மோடும் ஸ்கிரிப்ட் மோடும் எப்படி ஒர்க் பண்ணோம் அப்படின்றத ப்ராக்டிக்கலாகவே நான் செஞ்சு காட்டுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.